இஜட் ஃப்ரம் ஜவாதிபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்தித்து ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் தப்பாங்க, அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆப்ரேஷன் தாமரை, ஆமாம், தோல்வி அடைந்த நிலையில் இன்னைக்கு பல்லடத்தில், திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் என் மண் என் மக்கள் அண்ணாமலை நடத்திய அந்த பாத யாத்திரையோட நிறைவு விழா இன்னைக்கு நடக்குது. சாயங்காலம் கலந்து கொள்கிறார் பிரதமர் மோடி. ஆனால் எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்று டெல்லி மத்திய பாஜக நினைத்து அது கட்டாயமாக இல்லை அப்படிங்கிறத மிக ஏமாற்றத்தின் வெளிப்பாடாக இன்னைக்கு பாஜக அண்ணாமலை முகம் தொங்கிய நிலை. டோட்டலாகவே தமிழக பாஜக நிர்வாகிகள் எல்லாருமே அதன் அடிப்படையில் அப்போ மத்திய பாஜக கேள்வி கேட்கும் இல்லையா, அதன் அடிப்படையில் என்ன பதில் சொல்ல போகின்றோமோ ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டத்தின் வெளிப்பாடு. என்ன சொன்னாங்க? 2 கண்டிஷன். அதிமுகவிலிருந்து பல பேரை பாஜக இழுத்துட்டு வாங்க. அந்த வகையில் 2 மாதத்துக்கு முன்னாடி 18 பேர் வயசானவங்களை கொண்டாந்து இழுத்துட்டு வந்தாங்க. அடுத்தது கூட்டணி கட்சிகள், ஆமாம், யார் யாரோட கூட்டணி அது கட்டாயமாக முடிவு செய்தே ஆக வேண்டும். பல்லடம் 27 இந்த நிறைவு விழாவில் அப்படின்னு 2 கண்டிஷன். 2 கண்டிஷனுமே இன்னைக்கு தோல்வி அடைந்த நிலை. அதுக்கு பேர் அவங்க ஆபரேஷன் தாமரைன்னு வச்சிருக்கிறாங்க. தோல்வி அடைந்த நிலை. இன்னைக்கு பல்லடத்தில் கூட்டம் நடக்க போகுது. இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்தில் நடக்க வாய்ப்பு இருக்கு. மோடி வருகின்றார், பல திட்டங்களை செயல்படுத்துறார். அப்புறம் மதுரைக்கு போயிடுறாரு. அப்புறம் அடுத்த நாள் நெல்லை, தூத்துக்குடி போயிட்டு அப்படியே நேராக ஸ்ட்ரைட்டாக போயிடுறாரு. அதாவது ஆபரேஷன் தாமரை என்பது என்றால் என்ன? அமலாக்கத்துறை, மற்றபடி வருமான வரித்துறை, எண்ணெய், ஆமாம், இவர்களை கையில் வைத்து கொண்டு மிரட்டிக்கொண்டே எதிர்கட்சிகளை தன்னோடு ஈர்ப்பது, கூட்டணி கட்சிகளை தன்னோடு இணைத்துக் கொள்வது. ஆமாம், இதன் அடிப்படையில் இன்னைக்கு பாஜக ஆரம்பத்தில் வெற்றி அடைந்த மாதிரி இருந்தாங்க ஏகப்பட்ட வகையில். ஆனால் இன்னைக்கு தோல்வி அடைந்த நிலையில் பாஜகவினர், குறிப்பாக அண்ணாமலை தமிழக பாஜக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு பகிரங்கமான உண்மை. ஜி.கே. வாசனத்தை அதனால அவசரமாக சந்தித்தார். அதாவது அரவிந்த் மேனன் தமிழக மேலிட பொறுப்பாளர் அவசரமாக ஆழ்வார்பேட்டை போய் சந்திச்சு கட்டாயமாக சேர்ந்து தான் ஆகணுங்கிற கான்செப்ட்ல அப்புறம் அவருக்கும் விருப்பம் இருந்திருக்கு. அவர் தான் மதில் மேல் போலையா இருந்தவர், விருப்பம் இருந்திருக்கு. டக்குன்னு சேர்ந்துட்டார். பாஜக 3 சீட்டு, மற்றபடி ராஜ்யசபா சீட்டு கேட்டு சொல்லப்படும். உண்டுலாம் சொல்ல கிடையாது, கேட்டு சொல்லப்படும். ஏன்னா பாஜக பற்றி தெரியும். ஆல்ரெடி ராஜ்யசபா சீட்டு குறிய சொல்லப்பட்டு கொடுக்கப்படாமல் அதிமுக கொடுத்து அவர் உயிர் வாழ்ந்தார் இந்த 5 வருஷமா. ஆமாம், அந்த ஒரு நன்றி உணர்வு கூட இல்லாமல் இன்னைக்கு ஜி.கே. வாசன் தமிழ் மாநில காங்கிரஸுடைய தலைவர் இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி வைத்திருக்கிறார் என்பதனால் இன்னைக்கு அந்த கட்சியே காலியாகக்கூடிய ஒரு சூழல். ஆமாம், அதே நேரத்தில் கே.பி. ராமலிங்கம் மாநில துணைத் தலைவர் அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அன்னைக்கு, யாரு கூட்டணிக்கு வந்தாலும் சரி, ஆமாம், தாமரை சின்னத்தில் தான் நிற்கிறோம், அவங்கவுங்க தன்னுடைய சின்னத்தில் நிற்க முடியாது அப்படின்ட்டார். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஜி.கே. வாசன் எந்த சின்னத்தை நிற்பார்? முதல்ல கூட்டணி அப்படிங்கிற கான்செப்ட்ல ஜி.கே. வாசன் தான் வந்தார். அவரு தான் சந்தேக உணர்வா ஒரு எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோ அப்படிங்கிற ரேஞ்சில் வந்தவர் இன்னைக்கு டக்குன்னு இழைஞ்சிட்டாரு, நேரத்தை இழைஞ்சிட்டாரு. ஆமா, அப்ப எந்த சின்னத்துல போட்டிடுவார்? கே.பி. ராமலிங்கம் சொன்ன மாதிரி தாமரை சின்னத்துலாம் போட்டிடுவாரா? அப்படி சைக்கிளை அடகு வைக்க போகிறாரா, சைக்கிள் சுத்தமா வித்துற போறாரா அப்படிங்கிற கேள்வி இதுல வருதுல. அப்படி ஒரு தகவல் இன்னைக்கு பகிரங்கமா போயிட்டு இருக்கு. அப்ப இவ்வளவு நாளா பாடுபட்டு என்ன பிரயோஜனம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் கே.பி. ராமலிங்கம் சொன்ன மாதிரி பாஜகவோட துணைத் தலைவர், தமிழக துணைத் தலைவர் எந்த கட்சி வந்தாலும் சரி நம்ம கூட்டணிக்கு வாங்க, மோடி ஏற்றுக்கொள்ளக்கூடிய யாரு வேணா வரலாம். ஆனா ஒண்ணு, தாமரை சின்னத்துல தான் போட்டிடும், வேற எந்த சின்னத்துல போட்டி அனுமதிக்க மாட்டோம். அப்ப ஜி.கே. வாசன் வந்துட்டாரு. அவர் எந்த சின்னத்துல போட்டிடுவார்? சைக்கிள் சின்னத்திலே, தாமரை சின்னத்திலையா? அவர் சொன்னபடி பார்க்கக்கூடிய சமயத்துல, கே.பி. ராமலிங்கம் சொன்னபடி பார்க்கக்கூடிய சமயத்துல தாமரை சின்னம் அவர் தான் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கு.
அதையெல்லாம் விட ஏசிஎஸ், ஐஜேகே போன்றவர்கள் வந்து கூட்டணிக்கு ரெடியா இருக்கிறாங்க. அவர்கள் வந்து இன்னைக்கு மேடையில் தோன்றுவாங்க. அதோட ஜி.கே. வாசனும் சேர்ந்து தோன்றார். மற்றபடி வந்து எதிர்பார்த்த பல கட்சிகள் இன்னைக்கு வந்து வரவில்லை. குறிப்பா அவங்க எதிர்பார்த்து அதிமுக எப்படி சேர்த்து இழுத்து வந்து விட வேணும் அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் அதிமுகவோ தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்வதாக இல்லை. அதனால வந்து கட்டாயமா இழுக்க முடியாத ஒரு சூழல். அப்ப ஏசிஎஸ், ஐஜேகே, ஜி.கே. வாசன் அவ்வளவுதான். மற்றபடி ஒரு எல்லாமே உதிரி கட்சிகள், ஒரு டாப் கட்சிகள்லாம் சொல்லவே முடியாது. இதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், இந்த 2 திட்டம் அதிமுகவிலிருந்து பல தலைவர்களை பாஜக எடுத்து வர வேண்டும். கூட்டணியை இன்னைக்கு வந்து முடிவு செஞ்சே ஆகணும் பல இடத்துல. ஆமா, கூட்டணி அவ்வளவுதான். ஏசிஎஸ், ஐஜேகே, ஜி.கே. வாசன் அவ்வளவுதான். மற்றபடி வந்து இவர் ஜான் பாண்டி என்ன பொசிஷன் தெரியல. அப்புறம் தேமுதிக, அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி எல். முருகன் வந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அவங்க வரக்கூடிய ஒரு சூழல் இல்லாத மாதிரி தான் இன்னைக்கு சூழல் தெரியுது. அவங்க வந்து அதிமுகவோட ஐக்கியமாகக்கூடிய ஒரு சூழல். அப்ப வரல அப்படின்னா ஏசிஎஸ், ஐஜேகே, ஜி.கே. ஜான் பாண்டின்னு சொல்ல முடியாது. அப்ப சின்ன கூட்டணியோட பாஜக இந்த அளவுக்கு வெற்றி தக்க வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சந்தேகம், வாய்ப்பே கிடையாது. அதே நேரத்துல அதிமுகவிலிருந்து பல கூட்டணி தலைவர்களை வந்து பாஜக இழுத்து வர இணைக்க வேண்டும் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து நேற்று மிகப்பெரிய ஒரு பிரளயமா நடந்திருக்கு கோயம்புத்தூர்ல ஒரு ஹோட்டல்ல. அதாவது அதிமுகவிலிருந்து ஏகப்பட்ட பேர், அதுவும் இன்னும் பல கட்சிகள் ஏகப்பட்டு இணைய போயிடாது போட்டு மிகப்பெரிய ஒரு பிரளயம். ஆமா, நேற்று சாயங்காலம் அந்த ஹோட்டல் 5 மணிலேருந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க பாஜகவில். ஏகப்பட்ட ஸ்வீட் பாக்ஸ், ஏகப்பட்ட சால்வைகளோட வருவான்னு பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இதுக்கிடையில வானதி சீனிவாசன் மிகப்பெரிய ஒரு பேட்டி, அதுக்கு வந்து நிருபர்களை கேட்டிருக்காங்க. என்னம்மா 5 ஆச்சு 6 ஆச்சு யாருமே வரல. வருவாங்க. ஆமா, எந்த கட்சி வேட்டியோடு வருவார்கள், எந்த கட்சி சேலையோடு வரும், நீங்களே பார்ப்பீங்க அப்படின்னு இப்படி வானதி சீனிவாசன் பேட்டி கொடுத்து மிகப்பெரிய ஒரு அலப்பறையை பண்ணியிருக்காங்க. 7:30 மணி ஆச்சு, யாருமே வரல. வெக்ஸ் ஆயிட்டாங்க பாஜகவினர். அடுத்தது வந்து 7:45 மணி அளவுல வந்து எல். முருகன் வந்து சொல்லிட்டு போயிட்டார். மாற்று கட்சியினர் வந்து இணையக்கூடிய ஒரு அந்த விழா வந்து அடுத்த வாரம் ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்ட்டு அவரு போயிட்டார். ஆமா, அப்ப வந்து இணையக்கூடிய யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக ஏமாற்றத்தோட. மற்றபடி அவங்க பாஜகவில் வந்து இருக்கக்கூடிய ஸ்வீட் பாக்ஸ் மற்ற சோர்ஸ்ல அள்ளிட்டு போன மாதிரி ஒரு விஷயம். அந்த நேரத்துல வந்து மிகப்பெரிய இன்னொரு கூத்து நடந்தது. 3 நாளைக்கு முன்னால நாம் தமிழ் கட்சியில விடனார் பார்த்தீங்களா, ராஜா அம்மையப்பர், அவரு திடீர்னு வந்தாங்க. அதோட சேர்ந்து தென்னிந்திய செங்குந்த முதலியார் மாநில தலைவர் KP செல்வராஜ் வந்திருப்பார் போல. எல்லாரும் நினைச்சது திருநாவுக்கரசர், காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய திருநாவுக்கரசர் வருவார் நினைச்சாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயமா நேற்று வெடிச்சிட்டு இருந்தது. அவரை கேட்டு சொல்லிட்டார், யூடியூப்ல ஏகப்பட்ட பேர் பேசுவாங்க, அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டார். இருந்தாலும் யாரு கேட்டா, விஜயதாரணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டெல்லியில 2 வாரம் தங்கியிருந்தாங்க. கேட்டது ஒரு கேஸ் சம்பந்தப்பட்ட கூட சொன்னாரு. ஏன் செல்வ பெருந்தகையே நம்பி மோசம் போயிட்டாரு. ஆமா, அவர் சொல்லிட்டாரு, விஜயதாரணி பாஜகவில் சேர்ந்து எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்ட்டாரு. இன்னைக்கு ஜி.கே. வாசன் பாஜகவில் கூட்டணி சேர்ந்த உடனே மூப்பனாரி மனசாட்சியோட ஆத்மா அவரை மன்னிக்காது அப்படிங்கிறார். ஆமா, இப்படிப்பட்ட ஒரு சூழல கூட்டணிக்கு சமயத்துல திருநாவுக்கரசர் வந்து பாஜகவில் சேருவார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி. கடைசி வரைக்கும் யாருமே வரல. இவங்க 2 பேர் தான் வந்தாங்க, ராஜா அம்மையப்பன், நாம் தமிழர் கட்சி விலகியவர்கள். மற்றபடி செங்குந்த முதலியார் கான்செப்ட் அந்த வரக்கூடிய சமயத்துல அதை வந்து கேட்டுக்கிறாங்க நிருபர்கள், எதுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க அப்படி. பிரதமர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது, கால்சீட் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு, அதனால அதை பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன். மற்றபடி இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை கேட்க நான் வந்து இந்த சிஏல வந்து முஸ்லீம்களை இலங்கை தமிழர்கள் விடுபட்டாச்சு. விடுபடல, தூக்கிட்டாங்க பாஜகவில். அவர்களை சேர்க்க இருந்ததுக்காக நான் வந்தேன். அதே நேரத்தில் இந்த ஓட்டல தங்க வந்தேன். அப்ப வந்து பாஜக நிருபர்களை கேட்டாங்க, பாஜக இளைய வந்திகளை கேட்டு ஒரே ஓட்டம் பிடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல். அதே நேரத்தில் அண்ணாமலை வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு.
ஜி.கே. வாசனை புகுந்து வரக்கூடிய 100 நாட்களுக்கு ஜி.கே. வாசனை எங்களுடைய குரு. ஆமா, ஐஸ் வச்சுட்டேன். ஏன்னா எந்த கட்சியுமே வரல இல்லையா. ஏசிஎஸ் பக்கத்துல அண்ணாமலை போக முடியாது, ஐஜேகே பக்கத்துல அண்ணாமலை போக முடியாது, ஜி.கே. வாசன் பக்கத்துல போகக்கூடிய ஒரு சூழல் அண்ணாமலைக்கு இருக்கு. அண்ணாமலையும் பார்த்திருக்கிறாரு. மற்றபடி அந்த தமிழக மேலிட பொறுப்பாளரும் பார்த்திருக்காரு, அரவிந்த் மேனன். 2 பேரும் பார்த்த வகையில் இன்னைக்கு அண்ணாமலை பேட்டி கொடுத்துருக்காரு. வரக்கூடிய 100 நாட்களுக்கு ஜி.கே. வாசன் தான் எங்களுக்கு குரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் நீலகிரியில வந்து பிஜேபி சம்பந்தப்பட்ட நாங்கள் கட்டாயமாக நிற்போம் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லியிருக்கேன். இதையெல்லாம் ஒரு இன்னொரு கூத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பல்லடத்துல மோடி வருவதற்காக 50 லட்சம் ரூபாய் வசூல் செஞ்சிருக்காங்க பாருங்க பாஜக. ஒரு ரசீதுக்கு 500 ரூபாய். அப்ப பாத்துங்க, நான் பார்த்த ஒரு பத்திரிகை வெளிப்பாடுல வந்து ஒரு ரசீது எண் போட்டிருக்கு, 2,81,078 போட்டிருக்கு. அப்ப எத்தனை லட்சம் ரசீது எடுத்திருப்பாங்க? அது சம்பந்தமாக கூட ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது பயங்கரமா போச்சு. ஏகப்பட்ட மக்கள் அங்கே எதிர்ப்பு. 5 தென் மாவட்டம் விற்கக்கூடிய சமயத்தில் மொத்தம் 50 லட்சம் ரூபாய் மக்கள்கிட்ட வந்து இன்னைக்கு வந்து வசூல் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டா, அதனுடைய அட்ரஸ் வந்து எந்த மாவட்டத்துல எந்த தொகுதியில பண்ணாங்க அது போடாம ஸ்ட்ரெயிட்டா கமலாலய அட்ரஸே போட்டிருக்காங்க. கமலாலய அட்ரஸை போட்டு மற்றபடி வந்து பாரதிய ஜனதா தமிழகம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுல இன்னொரு கூத்து என்ன அப்படின்னா, இது வந்து அண்ணாமலைக்கே தெரியாதான் பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் 50 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிக்க ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. அது வந்து இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலைக்கே தெரியாது. ரைட், இது யார் கணக்கு? ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான். ஜுஜிபி சுவாகா. இப்படி ஒரு சூழல்ல வந்து இன்னைக்கு வந்து பல்லடத்துல ஒரு மீட்டிங் நடக்குது. ஆமா, ஆபரேஷன் தாமரை ஏமாற்றத்தின் வெளிப்பாடு. மோடி வந்துட்டு போயிடுவாரு, ஆனா அண்ணாமலை வந்து தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வாரா அப்படிங்கிறது பகிரங்கமான ஒரு கேள்விக்குறியா போயிட்டு. எந்த கட்சியுமே கூட்டணிக்கு வரலையே, ஜி.கே. வாசனை தவிர. முதலில் வந்த ஒரு எலியாக வந்து ஜி.கே. வாசன் மாட்டி இருக்கிறார். பின்னால கரெக்டாகி வரக்கூடியது யாருமே புலியாக இருக்க வாய்ப்பும் இல்லை. ஏசிஎஸ் ஐஜேகே இவ்வளவுதான், மற்றபடி ஒண்ணும் கிடையாது. இந்த கட்சியை வச்சு பாஜக எந்த அளவுக்கு குப்பை கொட்ட போறாங்க அப்படிங்கிறத வரும் காலங்கள்ல பதில் தெரியும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்தி.